ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரானி 2ல் போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அது ஸ்வைப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக உங்களால் அந்த திங்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஒரு 5 திங்ஸ் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிரானி 2லேருந்து அந்த போட் எஸ்கேப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா காரோட ஸ்டீரிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாக் கீ, அப்புறம் அந்த ஸ்பார்க்கிள் ஃப்ளக்கு, அப்புறம் போட் கீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் கேனுங்க. இது 5 இருந்தால் போதும், ஈஸியாக இந்த போட்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் எடுத்துன்னு போய் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்கிள் கீ எத்தையும் செட் பண்ணிட்டுமா, ஸ்பார்க்கிள் கீ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கேன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபியூல் கேன் எடுத்துன்னு போய் அங்கே இருக்க ஃபியூல் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கிரானியும் அந்த கிழவனும் வந்து கன்ஃபார்ம் உங்களை அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபியூல் போட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தூக்கி விசிறச்சிடுங்க. விசிறச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பேட்லாக் கீ இருக்குது பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இதுதான் பேட்லாக் கீ. இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது எடுத்துன்னு போய் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிடுங்க. இது அன்லாக் பண்ணிட்டீங்களா, அதில் கேட் மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிடுங்க. அது அன்லாக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே தள்ளுற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதை அப்படியே கீழே இஸ்ட்டுட்ருங்க. கீழே இஸ்ட்டுட்டா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஓகேங்களா, அந்த ஆட்டோமேட்டிக்காக மேலே போனால் தான் உங்களுக்கு அந்த கேட் அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகும். ஓகேங்களா, அப்புறம் வந்து போட்டு கீ ஏற்றுருங்க. போட் கீ ஏற்றுன்னு போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியதாங்க. வேறு எதுவுமே இல்லை. இந்த போட் எஸ்கேப்பு இது 5 திங்ஸ் ஸ்கெட்ச் தான் போதுங்க. இந்த போட் எஸ்கேப் வந்து ஈஸியாக இல்லை. கிரானி 2ல் பார்த்தீங்கன்னா கிரானி 2 விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அத்தனை நாள் வீடியோ செஞ்சுக்கலாம். பை கைஸ். 2